நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்றக் கோருவது மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் அவர் வகிக்கும் பதவிக்கும் அழகல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டிய ஆளுநர் உரை திமுகவினரின் கனவை பிரதிபலிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையையும் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணையையும் கட்டியே தீருவோம் என இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கர்நாடக காங்கிரஸ் மற்றும் கேரள கம்யூனிஸ்ட் பிடிவாதம் பிடித்து வரும் நிலையில் அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிட முடியாத முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசு நதிநீர் பங்கீட்டில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் ஏமாற்றும் செயலாகும். நூற்றாண்டு கண்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை என்னும் பெயரில் உண்மைக்கு புறம்பான துளியளவும் ஆதாரமற்ற தகவல்களை அறிக்கையாக தயாரித்திருக்கும் திமுக அரசு அதனை வாசிக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நிர்பந்தித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அதே நேரத்தில் நீண்ட நெடிய பாரம்பரிய மிக்க சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்றக் கோருவது மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் அவர் வகிக்கும் பதவிக்கும் அழகல்ல என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.